வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த தாவேகாவினுடைய கண்ணில் மண்ணள்ளி போடப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பதட்டத்தில், இந்த பயத்தில், அந்த விரக்தியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஒரு இடத்துல பேசுகிறாரு. பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறாரு. 2 மணி நேரம் டாய்லெட்டில் போய் பதுங்கி இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், நீங்கள் இன்னொருவருடைய வீட்டில், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறது தான் உங்களுடைய வேலையா அப்படின்னு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள். இதற்கு வழக்கம் போல் அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தினத்தந்தி என்று சொல்லக்கூடிய ஊடகம் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? 2 மணி நேரம் உதயநிதி ஸ்டாலின் டாய்லெட்டில் இருந்தாரா அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா பார்த்துருக்கிறார் போல இருக்கு, நமக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, தெளிவாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள விஷயத்தை தந்தியில் போட்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறான் அப்படின்னா, காலையில் 9:35 மணிக்கு கிருத்திகா உதயநிதி அவர்களிடம் காவல்துறை சொல்கிறாங்க, நாங்கள் உதயநிதி அவர்களை கைது செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கே உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். இதுதான் நடந்திருக்கிறது. அது இன்றைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அந்த பேச்சிலேயே ஒரு பதட்டம், ஒரு விரக்தி, அதெல்லாம் நமக்கு தெரியுது. என்ன காரணம்? ஏன்னா இவங்க கண்டிப்பாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். அது காலையில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வழக்காடிய வழக்கறிஞருடைய பேச்சிலிருந்து நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் யார், திமுக என்பது என்ன அப்படிங்கிறது நேற்றைய தினம் நன்றாக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடித்தது. கைமீறி போய்விடுமோ என்கிற பயத்தில் தான் 2 மணிக்கு பல்ட்டி அடிச்சிடறாங்க. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வது என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்லி காவல்துறையினுடைய ஜாமீன்லேயே இன்றைக்கு அவரை வெளியே விட்டுருக்கார். அப்படின்னா திமுக யார், உதயநிதி ஸ்டாலின் யார், ஸ்டாலின் யார், கலைஞர் யார், இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது நேற்றைய தினம் இவர்களுக்கு தெள்ள தெளிவாக புரிந்திருக்கும். இன்றைக்கு காலையில் கூட சட்டமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதல்வரை, அதே மாதிரி முதல்வருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் பாருங்கள். முகத்தை பார்த்தாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? அது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ஆதவ் அர்ஜுனா சில வடைகளை சுடுகிறார். அதில் என்னென்னா, ரொம்ப முக்கியமான வடை என்னென்னா, வந்த இவ்வளவு நாட்களே நாங்கள் ஊழல் ஒழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்கிறார். நேற்றைக்கு சொன்னார். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஊடகம், செய்தி ஊடகம், அதாவது பிரிண்ட் நான் சொல்கிறது, அவங்க இந்த வார இதழில் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னா, தாவேக்காவை சார்ந்தவர்கள் அள்ளி குவித்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை. அதில் இருக்கக்கூடிய 2 சம்பவங்களை மட்டும் நான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். 1, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கா ஆட்சி அமைந்ததிலிருந்தே அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானிய மக்களிடம் அந்த கட்சியினர் பணம் பெறும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து அனலை கிளப்புகின்றன. தாவேக்காவின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளராக பதவியில் இருந்தவர் வீரா என்கிற வீராசாமி, மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பதவியில் இருக்கும் அவர் கான்ட்ராக்டர் நவீர் என்பவரிடம் 9.8 லட்சம் ரூபாய் பஞ்சாயத்து பில்லில் கையெழுத்து போடுவதற்கு ஜிபே மூலமாக 1 லட்சம் ரூபாயும் கையில் 30,000 ரூபாய் ரொக்கத்தை லஞ்சமாகவும் வாங்கி வசமாக சிக்கி கொண்டார். இது ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. 2வது, காட்டுமன்னார் கோயிலுக்கு அருகே அடுத்த பஞ்சாயத்தில் ஒரு சம்பவம் வெடித்திருக்கு. என்ன அப்படின்னா, கண்டமங்கலம் ஏரி பகுதியில் விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்திருந்தது. ஆனால் வண்டல் மண் எடுக்க தாவேக்காவின் கடலூர் தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் புலவேந்திரன் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு வெடித்தது. புலவேந்திரனின் காரை மறைத்து விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சி வீடியோவாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலானது. இப்படி ஒரு
பெரிய பட்டியலையே அந்த ஊடகம் வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆதவர்ஜுனா என்ன இப்படி எந்த மாதிரியான வடை சுடுறாரு, அதாவது நாங்கள் வந்து இந்த குறுகிய காலத்திலே ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் விடுங்கங்க, இதெல்லாம் ஆதாரம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போது இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அதில் ஆதவர்ஜுனா பொங்கி எழுந்து பேசுகிறார். பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் இதான் நடவடிக்கை, அவங்க மேலே எந்த விதத்திலையும் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதற்காக நாம் ஒரு வீடியோ, அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எப்படி பொறுப்பாக பேச வேண்டும் அப்படிங்கிறது தாவேக்காவினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்காக இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அதை பார்த்துருவோமா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா, எவனா இருந்தாலும் சரி, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நாங்க வந்துடுறோம், ரோடுக்கு வரோம், வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன தில்லி இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. எவ்வளவு நாகரிகமான பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறார்கள் இல்லையா? பெரிய விருதே கொடுக்கணும், இந்த அளவுக்கு விருது, பெரிய விருதே கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம். சரி, ஒரு பக்கம். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி செய்கிறது பூராவே தவறான விஷயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு மற்றவர்களை குறை பேசுவது, பதட்டத்தில் ஏதாவது உளறுவது, இது மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து தாவேக்காவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலைஞருடைய அடையாளம் இல்லாமல், திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் இல்லாமல் நீ சேப்பாக்கத்தில் போட்டிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் போட்டி போடுவார். நான் என்ன கேட்குறேன், அவரை எதிர்த்து இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை போட்டியிட வைத்து பாருங்கள். தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும். ரிசல்ட் என்னமாக இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த வடை சுடுறது, இந்த இந்த உங்களுடைய ரசிகர்களை வந்து குதூகலப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை ரீல்ஸாக போடுறதெல்லாம் எந்த விதமான பயனையும் அரசியலில் உங்களுக்கு அளிக்கப் போவதில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். செய்ய வேண்டியது என்ன, இந்த 70 நாட்களில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்களா? இதுதான் மட்டும்தான் கேள்வி. இதுக்கு என்ன பதில் வரும்? எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். கடந்த ஆட்சியில் போட்ட ரோட்டில் நீங்கள் நடந்துகிட்ருக்கிறீங்க. அது முக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டிய தேவையில்லை, நாங்கள் என்ன செஞ்சோமோ அதை பண்ணிகிட்டு இருந்தாலே போதுமானது என்று சொன்னார்கள் இல்லையா? இதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதே ஒழிய எந்த விஷயத்தில் பட்டியல் போடவா? ஒரு நீண்ட பட்டியல் பல பதிவுகளில் சொன்னதுனால அதை தொடர்வதற்கு விருப்பமில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், இந்த பழிவாங்கும் அரசியல் அதை எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியலில் இனியாவது கவனம் செலுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அரசியலில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்பதில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.